அன்பிற்குரிய நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இப்போது நம்ம அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய போரை பற்றி, போர் மூலம் சூழலை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம பொதுவாக நினைப்போம், அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு போகிறனா நம்மளுக்கு என்னப்பா, அது அவங்க விவகாரம் அப்படின்னு. ஆனால் ஒரு வாழ்க்கை என்பது, ஒரு பொருளாதாரம் என்பது எல்லாமே ஒன்றை வைத்து ஒன்றை சுற்றி கொன்றே, ஒன்றை வைத்து ஒன்று முன்னேறும், ஒன்றை வைத்து ஒன்று வீழ்ச்சி அடையும். இதுதான் பொருளாதாரத்தின் தத்துவம். இப்போது அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை எடுத்துகிட்டு போயிட்டு ஈரான் பகுதியில் நிறுத்திட்டாங்க. ஈரான் பகுதியில் நிறுத்தினோன்னோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக அமெரிக்காக்காரங்க அவங்க அந்த ஜிபிஎஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. சாதாரண ஜிபிஎஸ்ஸில் எங்கள் கப்பல் எங்கே இருக்குதுன்னு கண்காணிக்க முடியாதுன்னு. அது கூட ஒரு 10 கப்பலுக்கு மேற்பட்ட கப்பல்கள் அந்த கப்பலுக்கு உதவிக்காக ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் சார்ந்த கப்பலையும் போய் நிறுத்தினாங்க. இப்போது ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த கப்பலை வேவு பார்க்குறதுக்காக ட்ரோன்களை ஈரான் ட்ரோன்களை அனுப்புகிறாங்க. அந்த ட்ரோனு என்ன பண்ணுதுன்னாக்கா, அமெரிக்க கப்பலை கண்காணித்து அனைத்து தரவுகளையும் அந்த ட்ரோன் வந்த வேலையை முடிஞ்சிச்சு. இவ்வளோ பெரிய அமெரிக்க கப்பல் ஆப்ரஹாம் லிங்கன், உலகத்திலேயே பெரிய கப்பல், ஒரு மிதக்கும் நகரம் என்பதாக சொல்லலாம். சுமார் 90 போர் விமானங்கள் அந்த கப்பலில் பிடிக்கும். அப்படின்னா பார்த்துங்க, பல அடுக்குகளை கொண்டது அந்த கப்பல். இப்போ அந்த கப்பலை சுற்றி ஒரு ட்ரோன் வருது. அதை என்ன பண்ணுறாங்கனாக்கா, அமெரிக்கா சுட்டு வீழ்த்துறாங்க. இப்போது உதாரணத்துக்கு சொன்னாக்கா, அந்த ட்ரோனு இவங்க அமெரிக்கா சொல்கிறாங்க ஷாஹித் 139 சொல்கிறாங்க. அது புதிய மாடல் ஈரானுடைய ட்ரோனு. ஆனால் சுட்டு வீழ்த்து பார்த்தது 129 அது இதுக்கு முன்னாடி இருந்தது. முக்கியமான உளவு மற்றும் தாக்குதல் நடத்தும் ட்ரோன் அது. இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் MQ-1 ப்ரிடேட்டர் ட்ரோனை போல் அது வடிவமைச்சிருக்காங்க. இப்போது இந்த தகவல் சர்வதேச ஊடகத்தில் வருது. ப்ரெஸ் டிவி, IRNA ஈரானு, அப்புறம் CNN நியூயார்க் டைம்ஸ் அமெரிக்கா, அப்புறம் அல் ஜசீரா கத்தார் சர்வதேச டிவி, அப்புறம் த ஜெருசலம் போர்ட் இஸ்ரேல், இது எல்லாத்துலேயும் வருது. இப்போது இதனால் பொருளாதார ரீதியாக யாருக்கு நஷ்டம்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு தான் நஷ்டம். ஏன்னா இங்கே ஒரு சுவாரஸ்யமான தகவலை தரவு எடுத்தா எப்படி வருதுன்னா, இது ஒரு பொருளாதார போராகவே பார்க்கலாம். இப்போ அமெரிக்கா ஒரு சாதாரண ட்ரோனை அமெரிக்கா எப்படி சுட்டு வீழ்த்துது, அந்த ட்ரோன் கடமையை அந்த ட்ரோன் முடிச்சிடுச்சு. எப்படின்னா, அந்த ட்ரோன் உளவு பார்க்க வந்துச்சு. அது அனைத்து தரவுகளையும் எடுத்து IRGCக்கு, அதாவது ஈரானுக்கு அனுப்பிடுச்சு கப்பலுடைய இது. அதுக்கப்புறம் தான் இதை இவங்க சுட்டு வீழ்த்துறாங்க. அது கூட என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஈரானுக்கு இதனால் என்ன நஷ்டம்னா, இது சிமெட்ரிக் வேர்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க இது இங்கிலீஷில். இப்போ ஈரானுக்கு என்ன நஷ்டம்னா, ஒரு ஷாஹித் 129 ட்ரோனு தயாரிப்பு செலவு சுமார் 17 லட்சத்திலிருந்து ஒரு 45-50 லட்சம் வரைக்கும் ஆகும். ஆனால் அமெரிக்கா இதை சுட்டு வீழ்த்துறதுக்கு அவங்க F-35 விமானம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது 1 மணி நேரம் பறக்கிறதுக்கே சுமார் $30,000 $40,000 $40,000 அப்படின்னு. இப்போது அந்த ஏவுகணை F-35Cலேருந்து ஏவப்பட்ட ஏவுகணை AIM-9X சைடு விண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இப்போ அந்த ஏவுகணையுடைய செலவு $4 லட்சம் அப்படின்றாங்க. 3.25 கோடி, 3.3 கோடின்னு வச்சிங்களேன். இப்போ இதில் யாருக்கு வெற்றி? பொருளாதார ரீதியாக பார்த்தா சில லட்சங்களில் உருவான ட்ரோனை வச்சு பலாயிரம் கோடி மதிப்புள்ள விமானத்தை, விலை உயர்ந்த ஏவுகணையை அமெரிக்கா பயன்படுத்த வச்சிட்டாங்க. இப்போ எப்படி இருக்குது இதை பார்த்தா,
அமெரிக்கா அமெரிக்கா வந்து பணத்தை விட படைகளின் பாதுகாப்பு பண்ணுறாங்க. தேவையில்லாமல் அவன் ஊரில் போயிட்டு அங்கே போய் கப்பலை நிறுத்தி தேவையில்லாமல் இப்போ அமெரிக்காவின் நோக்கம் வந்து ஆயுத வியாபாரம் வந்து டிஃபென்ஸ் எக்கானமி வந்து போகணும். அதான் அவங்க நினைக்கிறாங்க. பொருளாதாரம் தளவாட விற்பனை சார்ந்து இருக்கிறது அவங்களது எல்லாமே. மத்திய கிழக்கில் வந்து பதற்றம் நீடிக்கிறதுனால தான் சவுதி அரேபியா மற்றும் யுஏஇ போன்ற நாடுகள் வந்து அமெரிக்கா கிட்ட ஆயுதம் வாங்கும். அந்த பதற்றம் இருந்தால் தான் அது ஒரு டெக்னிக்காக அவன் வந்து யூஸ் பண்ணுறான். ரெண்டாவதாக வந்து ஒரு ரவுடி செட் ஒன்று வச்சுங்கிறான். யார்? அமெரிக்கா, இஸ்ரேல்ன்ற ஒரு நாட்டை. இப்போது பிராந்தியத்தில் வந்து அவனு நெருங்கிய நண்பன் இஸ்ரேல் வந்து அவனுக்கு அச்சத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறான்னா, அமெரிக்கா வந்து ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு அச்சமாக இருக்குது. அவன் நிறைய ட்ரோனுங்க எல்லாத்தையும் தயாரிக்கிறான். யார்? ஈரான். இப்போ இஸ்ரேல் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி மற்றவங்கள வந்து அடிக்கிறதுக்கு, குழந்தைங்களை பெண்களை கொல்றதுக்கு இவன் கில்லாடி. இப்போ இவனுக்கு சிம்ம சுப்பனமாக ஈரான் இருக்கிறதுனால தான் அமெரிக்கா இவனுக்கு சப்போர்ட்டாக இவனை தாக்கணும்னு நினைக்கிறான். இது ஒரு காரணம். அடுத்து இவன் தாக்கிறதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, இப்போது ஈரான் வந்து இந்த ட்ரோனு, ஏவுகணை இதில் வந்து ரொம்ப வளர்ந்து கொண்டே இருக்கிறான். இது அமெரிக்காக்காரனுக்கு வைத்தியரிச்சல். நான் இப்போ இவ்வளோ அவனுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுத்தோம், இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தோம், இவன் வந்து எல்லா தொழில்நுட்பத்திலும் வளர்ந்துக்கினே இருக்கானே, இவனுக்கு ஒரு ஆப்பை வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வெறி கொண்டு என்ன பண்ணுறான்னா, இவ்வளோ பல்லாயிரக்கணக்கான லட்சம் மில்லியன் டாலர்களை செலவு பண்ணி இந்த கப்பலை எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து நிப்பாட்டி இவ்வளோ அநியாயம் பண்ணுறான். இதில் ஒரு பெரிய சவால் என்னென்னா, தன் சொந்த நாட்டு மக்களையே வந்து அவன் துரோகத்தில் இருக்கிறான். எப்படின்னா, இப்போ அமெரிக்காவில் இருக்கிற விமர்சகர்களே எடுத்துக்காட்டாக பார்த்தா செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் போன்றவங்கனால என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நாட்டில் இருக்கிறவங்க சொந்த நாட்டு மக்கள்ற நலனை விட போருக்கு தான் அமெரிக்கா வந்து அடுத்த நாடு அடிக்கணும் அப்படின்றக்காக அதிக பணத்தை வந்து செலவிடுது அமெரிக்கா அப்படின்றதுக்காக அவங்களே நிறைய விமர்சனத்தை வைக்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தா இவன் எப்படி தோற்று போயிட்டான்னா, ஒரு 17 லட்சத்திலேருந்து 54 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி உருவாக்குன ஒரு ஷாஹித் 139 ட்ரோனை அழிக்கிறதுக்கு இவனுடைய F-35C விமானம், அப்புறம் அந்த ஏஐஎம் இந்த ஒரு விமான அதாவது பேர் வந்து AIM-9X சைடு விண்டரு, அப்புறமா அந்த கப்பலுடைய செலவு இதெல்லாம் பார்த்தா ஒரு ட்ரோனை அவன் அழிக்கிறதுக்கே வந்து சுமார் 9லேருந்து 10 கோடி செலவு பண்ணுறான். எவ்வளோ பொருளாதாரத்தை வீணடிக்கிறான் பாருங்கள் அமெரிக்காக்காரன். இப்போது நம்ம ஒரு மொத்தமாக சொல்லப்போனால் ஒரே ஒரு ட்ரோனு தான் உளவு பார்க்குறதுக்காக ஈரான் அனுப்பிச்சான். அவன் என்ன சொல்கிறான்னாக்கா, பொதுவாக என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய எல்லை வரையறுப்புக்குள்ளே தான் நான் அந்த ட்ரோன் வழக்கமாக நோட்டமிடும் பணிகளை செஞ்சது அப்படின்னு. அந்த ஒரு ட்ரோனை அழிக்கிறதுக்கு 17 லட்சத்தில் 45 லட்சம் வரைக்கும் உள்ள ட்ரோனை அழிக்கிறதுக்கு இவன் சுமார் பல கோடி 10 கோடிக்கு மேலே செலவு பண்ணுறான். F-35 விமானம், AIM சைட் ரோவர் ஒன்று இருக்குது, அந்த ஏவுகணை, அந்த கப்பல் ஒரு நாள் அந்த கப்பலோட பொருளாதார செலவு எவ்வளோ ஆகுது. இப்போ இதை வந்து இவனுங்க வந்து ஒரு வெறி பிடிச்சதுனால மற்ற நாடு வளரக்கூடாது, தான் மட்டுமே இருக்கணுன்றனால எவ்வளோ செலவு பண்ணுறானுங்க பாருங்கள். இதுக்கு தான் ஒரு விஷயம் பழமொழி சொல்லுவாங்க, ஒரு சுண்டலியை சுடுறதுக்கு பலாயிரக்கணக்கான கோடி பீரங்கி எடுத்தானா. அதான் ஒரே ஒரு ட்ரோனு சுண்டலி மாதிரி விட்டு அது வந்து கரெக்டாக அதோடைய வேலையை முடித்து அவங்களுக்கு ஈரானுக்கு கொடுத்துருச்சு. இவன் அதுக்கு பல கோடியை செலவு பண்ணான். இதுதான் இன்றைக்கி அமெரிக்காவோட கதை. அடுத்தது, இப்போ இந்த போர்னால் நம்மளுக்கு என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த போர்னால் மற்ற நாடுகள் பொருளாதாரத்தில் எவ்வளோ பாதிக்கப்படுது. அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக தான் அதிகபட்சமான கச்சா எண்ணெய் வருது. கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் உற்பத்தி இருக்குது இல்லைங்களா. இதனால் பெட்ரோல் டீசல் உற்பத்தி ஆகும். இப்போ ஏற்கனவே $1 ஏற்றிட்டான். இந்த ட்ரோனை அடித்த உடனே $1 சந்தையில் செய்தி வருது, ஏற்றிட்டான் டீசல். நீங்கள் கேட்கலாம், இதனால் நம்மளுக்கு என்ன பாதிப்புன்னு. அங்கே ஈரான், அமெரிக்கா
செய்கிற பதற்றத்தினால சாதாரண தக்காளி வெங்காயம் விலை கூட ஏறும். அது எதனாலன்னு நான் விவரிக்கிறேன். ஏற்கனவே 20% எண்ணெய் வந்து ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக கடத்தப்படுறது நம்மளுக்கே தெரியும். உலகத்தில் எண்ணெய் ஏற்றுமதி கப்பல்களில் வருது 20% வந்து அந்த ஹார்மோஸ். அங்கே தான் இவன் கப்பல் ஏற்றுமதி நிறுத்திட்டு இருக்கிறான் அமெரிக்காக்காரன். ரெண்டாவது இவன் என்ன பண்ணுறான், இப்போ இதுக்கு ஈரான் கிட்ட யாரெல்லாம் செய்வாங்கன்னா அவங்களுக்கு 25% பொருளாதார பர்சன்டேஜ் டேக்ஸ் ஏற்றுவேன்னு அமெரிக்காக்காரன் சொல்லுவான். இல்லைன்னா பொருளாதார தடை விதிப்பேன்னு சொல்கிறான். இதனால் என்ன நம்மளுக்கு இதுன்னு பார்க்கலாம். நம்ம நாட்டுக்கு இதனால் என்ன பாதிப்புனா, நம்ம நாடு இந்தியா 80% இறக்குமதி வந்து செய்கிறது. இந்தியா தனது 80% தேவையை இறக்குமதி மூலம் தான் செய்யுது. இப்போ எண்ணெய் விலை உயர்ந்தன்னாவும் இந்தியாவில் வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து ஆட்டோமேட்டிக்காக உயரும். பெட்ரோல் டீசல் எதில் வருது, நம்மளுக்கு காய்கறி சாப்பிட்ற பொருளெல்லாம் லாரியில் தான் வருது. ஆட்டோமேட்டிக்காக லாரி வாடகை உயரும். லாரி வாடகை உயர்ந்த என்ன ஆகும், காய்கறி விலை உயரும். இப்போது ஒரு ஆள் அமெரிக்கா செய்கிற தவறுனால நம்ம சாதாரண நம்ம மக்கள் கூட நம்ம பாதிக்கப்படுறோம் பாருங்கள். எவ்வளோ பெரிய இது மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து நம்ம ஈரானுக்கு ஏற்றுமதி நம்ம செய்கிறோம். இதனால் என்னென்ன பாதிக்கணும் சொல்லட்டுங்களா? இப்போது அதிகமாக நம்ம ஈரானுக்கு வந்து பாசுமதி அரிசி விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. தேயிலை பொருட்கள், அப்புறம் சர்க்கரை ஏற்றுமதி. இந்த போர்னால் 12,000 கோடி மதிப்பிலான அரசியல் ஏற்றுமதி பாதிப்படைன்றது கோடிட்டு காட்டுறாங்க. இப்போது இவன் எவ்வளோ விவசாயிங்க வயிற்றறிச்சலில் கொட்டிக்கிறான் பாருங்கள் இந்த அமெரிக்காக்காரன். அடுத்து இந்த சஃபஹார் துறைமுகம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஈரான் நாட்டில் வந்து நம்ம இந்திய துறைமுகம் வந்து இந்த ஈரான் நாட்டில் வந்து இந்த ஒரு துறைமுகத்தில் நம்ம நாடு முதலீடு செஞ்சுருக்காங்க. இப்போது இந்த போர்னால் ஆல்ரெடி பட்ஜெட்டில் கூட சஃபஹார் துறைமுகத்துக்கு ஒதுக்கலைன்னு நீங்கள்லாம் செய்தியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது ஒரு நாட்டில் நம்ம அந்த நாட்டில் துறைமுகத்துக்கு முதலீடு செய்கிறது, அங்கேருந்து வர வருமானம், அங்கேருந்து நம்மளுக்கு கச்சா எண்ணெய் எல்லாமே ரொம்ப ரொம்ப இதுவான விலையில் மலிவான விலையில் கிடைக்கும். இப்போ அந்த விஷயம்லாம் நம்ம எவ்வளோ பாதிக்கப்படுது பாருங்கள் இந்த அமெரிக்கானால். இப்போ நம்ம ஈரான் கிட்ட தொழில் செய்ய முடியாத அளவிற்கு அமெரிக்கா பந்து. இப்போ நம்ம தொழில் செஞ்சால் நம்மளுடைய பெட்ரோல் டீசல் விலை, அப்புறம் நம்ம ஏற்றுமதி அரிசி 12,000 கோடி எவ்வளோ சொன்னாங்க இருங்க, 12,000 கோடி மேக்ஸிமம் 12,000 கோடி கிட்ட நம்ம இது பண்ணலாம். இப்போ அந்த அளவுக்கு இருக்குது. இப்போது நம்ம இன்னொன்று இந்த ரஷ்யா கிட்டேருந்தும் நம்ம வாங்கக்கூடாது, இல்லைன்னா நான் வந்து வரி அதிகமாக போடுவேன். இப்போ நம்ம எவ்வளோ கம்பெனிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் இதனால். எவ்வளோ கம்பெனிங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சுருக்கமாக சொன்னால் இந்த அமெரிக்காக்காரன் ஈரான் கிட்ட சண்டை போகிறதுனால உலகத்தில் உள்ள பெரிய நிறுவனங்கள் முதல் சிறிய விவசாயிகள் வரை பாதிக்கப்படுகிறார்கள். இவர்களால் உலகத்திற்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை, அதிகமாக தீமை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய மில்லியன் கணக்கான டாலர்களை ஏற்றும் போய் சாதாரணமாக ஒரு போருக்கு ஒன்றத்துக்குமே இல்லாத உதவாத்துக்கு செலவழிக்கிறாங்க. அதற்கு பதில் உலகத்தில் நிறைய நாடுகளில் முதலீடு செய்து சின்ன விலையில் அவர்களுடைய வரி அதிகமாக மற்ற நாடுகளுக்கு வரி போடாமல் ஒரு நல்ல மனதோடு இருந்தால் எவ்வளோ மக்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். அதனால தான் ஒரு மனுஷனுடைய எண்ணமும் செயலும் நல்லா இருக்கணும். எண்ணமும் செயலும் நல்லா இல்லை என்றால் எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் ஆனால் மற்ற உலகத்து மக்களுக்கு பயன்படல பாருங்க. அமெரிக்காக்காரன் எவ்வளோ செலவு பண்ணுறான் இந்த போருக்காக இதுக்காக. ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுது, எல்லா மனுஷனுக்கும் அவன் போர் செய்கிறதுனால பெட்ரோல் விலை ஏறுது, கச்சா விலை என்ன ஏறுனா பெட்ரோல் விலை ஏறும். பெட்ரோல் விலைன்னா நம்ம லாரி பாதிக்கும், தக்காளி வெங்காயம் நம்ம சாப்பிட்ற பொருள் கொண்டு எல்லாமே பாதிக்கப்படுது. இதான் இந்த வீடியோடைய சுருக்கம் நண்பர்கள். ஆகவே உலக அரசியலை கொஞ்சம் புரிந்து கொண்டு யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை நம் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும், கல்வி அறிவோடு வாழ வேண்டும். மேலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
முடியாது. நீங்க வந்து பார்ப்பனர்கள் பிராமணர்கள் வந்து தமிழ் பார்ப்பனர்கள் கன்னட தெலுங்கு பார்ப்பனர்கள் வேற அப்படின்னு பகுத்து பாக்குறீங்களா? இல்ல, தமிழ் பிராமணர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ் பிராமணர்களினுடைய இதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அப்ப அந்த இதுல நாம வந்து தமிழ் பிராமணர்களை நான் ஏற்கிறோம். அப்ப அவனை நானே கைவிட்டு நான் அவனை நிராகரிச்சா அப்புறம் யாரு தான் ஆதரிப்பு? இல்ல அப்படி இல்ல. அதாவது ஆரியர் வெர்சஸ் தமிழர் அப்படிங்கிற போராட்டம் தான் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் நடந்திருக்கு. அதாவது தமிழருங்கிற ஒரு இனம் தான் இன்னைக்கு பல்வேறு இனங்களா வேறு வேறு மொழியா மருவி இருக்கு. அது காரணம் ஆரிய வந்து உலகம் இருக்குது. கருத்தியலா அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப ஒரு நாடாருக்கும் தேவரும் ஒரே இனம், ஆனா அவங்க சாதியா நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது வேற தேசிய இனம். பார்ப்பனருங்கிறது வேற தேசிய இனம், தமிழருங்கிறது வேற தேசிய இனம். இது இரண்டு வேறுபாட்டும் வேற, தமிழருக்குள்ள இருக்கிற வேறுபாடு வேறங்கிறது அந்த வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு. நீங்க பார்ப்பனர்களும் தமிழ் தேசிய இனத்தில் ஒண்ணுன்னு சொல்லும் போது அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இங்க ஆரியர் திராவிடருங்கிறது நீங்க பிரிச்சு 3000 ஆண்டுகளா அவங்க இங்க வந்து இருக்கிறான், தமிழ் பேசிக்கொண்டு இருக்கிறான். நம்ம யாரையும் எதிர்க்கல, எல்லா மொழிவழி தேசிய மக்களையும் உறவாக ஏற்கிறோம். அதான் நம்ம தத்துவம். நம்ம அப்ப ஏற்க முடியாது. உருது பேசுற முஸ்லீம் தமிழர்னா பாகிஸ்தான் இருக்க தமிழரா? உருது பேசுற முஸ்லீம் என் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அது இருக்கிறாங்க. உருது பேசுற முஸ்லீமாவே தான் ஏற்கிறோம். அவரை தமிழரா ஏன் ஏற்கணும்? ஒண்ணு அவரை தமிழரா நான் ஏற்ற நான் பைத்தியக்காரனா இருக்கணும். அவர் தன்னை தமிழர்னு சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். உருது பேசுற முஸ்லீம் தான் அவரை தமிழரா ஏற்க முடியாது. நீங்க வந்து